Good morning, students. நம்ம இந்த செமஸ்டர்ல பார்க்க போற 5th termல உள்ள முதல் பேப்பர் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல். இந்த பேப்பர்ல முதல் யூனிட் நம்ம பார்க்கிறோம். ஸோ மொத்தம் 5 யூனிட் ஒவ்வொரு பாடத்திலையுமே பெரிய இருக்கு. ஸோ முதல் யூனிட்ல வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ்ங்கிற பாடத்துல நம்ம பார்க்க போற முதல் யூனிட் என்னன்னா பிளாஸ்டிக்ஸ் blends and alloys. Plastic blends and alloys அப்படிங்கிற டாபிக். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ரா மெட்டீரியல் இருக்கு, அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். மோனோமர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே படித்தது தான். மோனோ அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம், மெர் அப்படின்னா பார்ட்ஸ் அர்த்தம். ஸோ மோனோமர் இஸ் எ மாலிகூல் that forms the basic unit for polymer. ஸோ ஒரு பாலிமருக்குரிய பேசிக் பார்ட்டை தான் நம்ம மோனோமர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மோனோமர் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போய் நிறைய அடுத்தடுத்து மேக்ரோ மாலிகூல் செயின்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பாலிமர் அப்படிங்கிறோம். ஸோ பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம், மெர்னா பார்ட்ஸ். ஸோ பாலிமர் இஸ் ஏ செயின் ஆஃப் ஸ்மால் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோனோமர் வந்து பாலிமரா மாறுறதுக்கு என்னென்ன ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாலி அடிஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்கு, பாலி கண்டென்சேஷன் இருக்கு. ஸோ அந்த பாலி அடிஷன்லேயே பார்த்தோம்னா 2 விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கண்டினியூஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்டெப் வைஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்காக பாலிமர் சயின்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் பார்க்கறது தான். அதை ஒரு ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இதுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ பிளாஸ்டிக்ஸ் மோனோமரா பாலிமர் இஸ் கன்வெர்டட் டு மோனோமர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அது என்னென்ன மெத்தடில் போகுதுன்னா பாலி அடிஷனில் ஆகலாம், பாலி கண்டென்சேஷனில் ஆகலாம். ஸோ ப்ராசஸில் பாலி அடிஷனில் செயின் ரியாக்ஷன் இருக்குது, ஸ்டெப் ரியாக்ஷன் இருக்குது. பாலி கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டார்க். ஸோ தெர்மோபிளாஸ்டிக்ஸும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு மெத்தடில் தான் தயாரிக்கப்படுகிறது. தெர்மோசெட்டும் இது மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் உருவாகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயின் ரியாக்ஷன், பாலி அடிஷனில் செயின் ரியாக்ஷன், பாலி அடிஷன்ல செயின் ரியாக்ஷன். ஸோ பாலி அடிஷன்ல செயின் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுல தெர்மோபிளாஸ்டிக்ஸ் என்னென்ன டைப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைரீன் அப்படிங்கிற மோனோமர் இஸ் கன்வெர்டட் இன்டு பாலிஸ்டைரீன். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரோப்பலின், இது நம்ம எல்லாரும் ஃபெமிலியரான ஒன்று. ப்ரோப்பலின் இஸ் எ மோனோமர் is converted into polypropylene. So it is by means of chain reaction. Chain reaction மூலமா இது வந்து மாறுது. இப்போ இதே இது ஸ்டெப் ரியாக்ஷன் எடுத்துட்டு, ஸ்டெப் ரியாக்ஷன்ல இந்த மாதிரி பாலியூரேத்தீன், பாலி ஈத்தர், இது எல்லாமே இந்த மாதிரியானதுல வருது. ஸோ தெர்மோசெட்டை பொறுத்த வரைக்கும் ஈபாக்சி ரெசின்ஸ், கிராஸ் லிங்க்டு பாலியூரேத்தீன்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டெப் ரியாக்ஷன்ல உருவாக்கப்படுது. பாலி கண்டென்சேஷன் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான மெத்தடில் பாலி கண்டென்சேஷன்ல வருது. பாலி அமைட், பாலி கார்பனேட், பாலி எஸ்டர், பாலி இமைட். தெர்மோசெட்டை பொறுத்த வரைக்கும் மிலமின் ஃபார்மைன், மிலமின், ஃபினாலிக் ரெசின், இந்த மாதிரி வர்றது எல்லாமே பாலி கண்டென்சேஷன். ஸோ இந்த 2 மெத்தடுக்கும் மெயினாக என்ன வித்தியாசம் அப்படின்னா பாலி அடிஷன், பாலி கண்டென்சேஷன். ஸோ பாலி கண்டென்சேஷன்ல பேர்லேயே தெரியுது பாலி கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் ஃப்ரம் எலிமினேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ பாலி கண்டென்சேஷன் ப்ராசஸில் ஏதாவது ஒரு பை ப்ராடக்ட் உருவாகும். உதாரணத்துக்கு வாட்டர், ஆல்கஹால், அமோனியா, ஏதோ ஒரு எலிமினேஷன் ஆகும். இந்த பாலி அடிஷன் ரியாக்ஷன்ல ஜஸ்ட் செயின் வந்து மல்டிபிள்ஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா
step reaction and rearrangement of molecules will take place. Then some of the examples for monomer and polymer. So ethylene is a monomer which is having CH2 double bond CH2. By means of chemical reaction, this double bond is broken and a chain will form. The chain will be like this. CH2, CH2 and N numbers. So it is initiated by means of some heat or light or some means of catalyst. So polypropylene, vinyl chloride, these are some of the examples for. Then plastics, how the plastic classified? We already know thermoplastic, thermoset. It is the basic. By adding some rubber compounding, elastomers, then compounds. We are compounding more than one plastic. That is termed as a polymer blending. Then this is some example for polymer converted into product. For example, here I show the HDPE containers, which is a storage container, and then disposable clothes. So நம்ம நிறைய கல்யாண வீட்டிலலாம் பார்த்துருப்போம், குக்கு பண்ணுறவங்க சர்வ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி க்ளோஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் HDPE. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷனில் உள்ளது. ஸோ ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற இடம், தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் இஸ் த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு மெயினாக இந்த மாதிரியான இன்ஹேலர் மாதிரி கொடுப்பாங்க. தென் டிஸ்போசபிள் சிரன்ஸு, ஸோ ஊசி போடுறது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டேப்லெட்ஸ். ஸோ டேப்லெட் வந்து மேடப் ஆஃப் பிளாஸ்டிக் கோட்டிங், அதாவது ட்ரக் கேரிங் பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே பெரிய டாபிக் இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியலை வச்சு இன்னைக்கு ரேஞ்சில் ரொம்ப பெரிய டாபிக். Then these are the engineering applications like gears, then pump or impellers. Then பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், நம்ம இன்னைக்கு செல்ஃபோன் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் அரௌண்டு 60% ஆஃப் த ப்ராடக்ட் பை மீன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். தென் லேப்டாப், ஸோ எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ்லையும் லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு. ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தாப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிமர் பிளண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ பாலிமர் பிளண்டை வந்து நான் யூனிட் நம்பர் 1ல் உள்ள 2வது ஸ்லைடில் நம்மளுக்கு என்ன நடத்தணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஜென்ரல் டாபிக்கு. இதில் வந்து நீ பார்த்த வரைக்கும் உள்ளதில் இந்த ஸ்லைடில் இருந்து 2 கொஸ்டின் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆன்சர் இதிலே இருக்குது. ஸோ நீ ஆன்சரை வந்து எனக்கு இந்த கீழே கொடுத்துருக்கிற ஐடிக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு பிளாஸ்டிக்ஸ் ஆர் கிளாசிஃபைட், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த ரியாக்ஷன்ஸ் ஃபார் செயின் அசம்பிளிங். சரியா? ஸோ அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து என்னென்னா KRS 02929 @gmail.com. ஸோ இந்த இதுக்கு